தென் சென்னை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். ஏற்கனவே இவர் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு கவர்னராக பதவி வகித்து வந்தவர். கவர்னர் பதவியை 2 மாநிலங்களிலும் ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் மக்களவை தொகுதிக்காக தென் சென்னையில் போட்டியிட்டார். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் படுதோல்வி அடைந்துள்ளார். இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல்பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டேன். அது இணையதள வாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போடுறது. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச, என் மூஞ்ச விகாரமா. நான் ஒன்றும் அழகி கிழக்கெல்லாம் சொல்லிக்கலையே. நாங்கள் மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனா உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். இன்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் தென் சென்னை மக்கள் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று தெரிவித்தார். தென் சென்னையில் அரசியல் சார்பற்ற சேவை செய்ய வேண்டும் என்ற இளைஞர்கள் என்னோடு இணையலாம் என்றும் அப்பொழுது அவர் அழைப்பு விடுத்தார். தென் சென்னையில் நாங்கள் தோல்வியடைந்தாலும் நாங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி என்பது எல்லோருக்கும் வரும் என்றார். மீண்டும் பரட்டை என்று என்னை கேலி செய்து மீம்ஸ்கள் போடுவதாகவும், பரட்டை என்றாலும் இது ஒரிஜினல் என்றும் இணையதளவாசிகளை அடக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழச்சி தங்கபாண்டியன் உட்பட யாரும் என் அனுபவத்திற்கு முன்பாக என் அருகில் நிற்க கூட தகுதி இல்லாதவர்கள் என்று தன்னை கிண்டல் அடித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். தோல்வியெல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? இப்ப 40 MP வச்சிருக்கேன். என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்திருப்போம். நீங்க வெளிநடப்பு செய்வீங்க, அவ்வளவுதானே. நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன். காதருந்த ஊசி மாதிரிதான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். போய் கலாட்டா பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. இங்க உள்ள MP கடிதம் எழுதுவாங்க. அதனாலதான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு. ஏனென்றால் மத்திய உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை. வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவா சொல்ல முடியும். ஆனாலும் எங்கள் பணி தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.